Taste the Daily. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன், ஆனால் அடகு எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு வைப்பேன் என உறுதியாக இருக்கிறார் ஸ்டாலின். இந்த காணொளியை ஒவ்வொரு தமிழக வாக்காளரும் முழுமையாக பார்க்க வேண்டும். காரணம், ஸ்டாலின் அரசு எப்படிப்பட்ட அரசு என்பதை நீங்கள் உணர வேண்டும். கடன் கடன் கடன், எப்படி கடன் வாங்கலாம், யாரிடம் கையேந்தலாம் என சிந்திப்பதே ஸ்டாலின் அரசின் பணியாக இருக்கிறது. மத்திய அரசின் அங்கமான தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்திடமிருந்து தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் மூலமாக 10,000 கோடி ரூபாய் கடன் பெற திட்டமிட்டு இருக்கிறார்கள். அந்த விவகாரத்தை விளக்குவதற்கு முன்னர் முதலில் இந்த அமைப்புகள் என்ன என்பதை விளக்கிவிடுகிறோம். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகம் என்பது விவசாயம் மற்றும் கூட்டுறவு துறைகளின் வளர்ச்சிக்கு நிதி உதவி அளிக்கும் மத்திய அரசின் ஒரு நிறுவனமாகும். தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிப கழகம் அரிசி, கோதுமை, பருப்பு, மண்ணெண்ணெய் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நியாய விலைக் கடைகள் மூலம் மக்களுக்கு விநியோகிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம், அதாவது டான்பெட் என்பது விவசாய விளைபொருட்களை கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு நியாயமான விலையை உறுதி செய்யும் தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு அமைப்பாகும். தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிப கழகம் பெரும் நிதிச்சுமையில் தள்ளாடி கொண்டிருக்கிறது. நியாய விலைக் கடைகளுக்காக வாங்கிய பருப்புக்கு பணம் கொடுக்க முடியாமல் நீதிமன்றத்தில் தலைகுனிந்து நின்றது. சொல்லப்போனால் அடுத்த ஒரு வருடத்திற்கு எப்படி உணவுப் பொருட்களை விநியோகிக்கப் போகிறார்கள் என்பதே புரியாத புதிராக இருக்கிறது. காரணம், டப்பு லேது பாபு என்கிறார்கள். இந்த நிதிச்சுமையை குறைக்கத்தான் டான்பெட் மூலமாக மத்திய அரசின் நிறுவனமான தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகத்திடம் கையேந்த முடிவு செய்திருக்கிறார்கள். சரி, இப்போது இந்த அமைப்புகள் குறித்தும் கடன் ஏன் வாங்குகிறார்கள் என்பது குறித்தும் உங்களுக்கு புரிந்திருக்கும். இதில் என்னென்ன தில்லுமுள்ளு நடக்கிறது என்பதை பார்ப்போம். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1983 படி தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் கடனல்லாத கூட்டுறவு சங்கமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. விதிகளின்படி கடனல்லாத சங்கங்கள் கடன் வழங்க அனுமதிக்கப்படுவதில்லை. எனவே தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் அதன் தற்போதைய நிலையில் கடன் வழங்கும் நடவடிக்கையை மேற்கொள்ள சட்டப்படி தகுதியற்றது. விதிகளில் திருத்தம் செய்தால் மட்டுமே தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு கடன் கொடுக்க முடியும். அப்படி விதிகளை திருத்தி கடன் கொடுக்க வேண்டுமென்றால் முதலில் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகத்திடமிருந்து டான்பெட் கடன் வாங்க வேண்டும். தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் துணை விதிகளின்படி தற்போதைய நிதிநிலையின் அடிப்படையில் கடன் வரம்பு சுமார் ரூபாய் 94.70 கோடி மட்டுமே ஆகும். இப்போது ஸ்டாலின் அரசு வாங்க நினைக்கும் ரூபாய் 10,000 கோடி கடன் தொகை என்பது அனுமதிக்கப்பட்ட கடன் வரம்பை விட அதிகமாக உள்ளது. தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் கடன் தொகைக்கு ஈடாக 1.25 முதல் 1.5 மடங்கு மதிப்புள்ள பிணையத்தை நிர்ணயம் செய்கிறது. எனவே 10,000 கோடி கடனுக்கு குறைந்தபட்சம் 12,500 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் பிணையமாக தேவை. ஆனால் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் தற்போதைய நிலையான சொத்து மதிப்பு வெறும் 37.84 கோடி மட்டுமே. இந்த பற்றாக்குறைக்கு நிதி வழங்கும் வங்கியின் உத்தரவாதம் மூலம் தீர்வு காணலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே நிலையான சொத்துக்களின் மதிப்பில் உள்ள பற்றாக்குறைக்கு ஈடாக தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியிடமிருந்து உத்தரவாதத்தை பெற வேண்டும். அதாவது 12,500 கோடி அடமானம் கொடுக்க வேண்டிய இடத்தில் 37 கோடி மட்டுமே சொத்து மதிப்பு இருப்பதால் மீதமிருக்கும் 12,463 கோடிக்கு தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி உத்தரவாதம் கொடுக்க வேண்டுமா? கடன் வாங்க எந்த விதத்திலும் தகுதியே இல்லாத ஒரு அரசு நிறுவனத்திற்கு இன்னொரு வங்கி மூலம் உத்தரவாதம் கொடுத்து மத்திய அரசின் நிறுவனத்திடம் கடன் வாங்க திட்டமிடுகிறார்கள். இந்த கடனை டான்பெட் பெரும் பட்சத்தில் அதன் அழிவு காலம் தொடங்கிவிடும் என்கிறார்கள் அதிகாரிகள் எவ்வளவோ மறுத்தும் ஸ்டாலின் அரசு கடன் பெறுவதில் குறியாக இருப்பதால் பல்வேறு தடைகளை சுட்டிக்காட்டி டான்பெட்டிற்கு தகுதியே இல்லை, கடன் வாங்க முடியாது, என்னதான் செய்வது என தலைமைக்கு கடிதம் எழுதும் நிலையில் இன்று அதிகாரிகள் இருக்கிறார்கள். இப்படி NCDCயின் விதிகளின் எதையும் பூர்த்தி செய்யாத ஒரு நிறுவனத்தை ஏன் கடன் வாங்க நிர்பந்திக்க வேண்டும் என்பதே விவரம் அறிந்தவர்கள் எழுப்பும் கேள்வி. காரணம், மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுக்க கூட ஸ்டாலின் அரசிடம் பணம் இல்லை. மோசமான நிதி நிர்வாகத்தினால் நம் தமிழகம் சீரழிந்து விட்டது. இந்த அரசின் லட்சணத்தை இதைவிட தெளிவாக உணர்த்துவதற்கு வேறு சாட்சியே தேவையில்லை. கடன் கடன் கடன், கடன் வாங்கி வீட்டை கட்டி மீண்டும் வீட்டை அடமானம் வைத்து வட்டியை கட்டிய கதையாய் நாறிக்கொண்டிருக்கிறது ஸ்டாலினின் அரசு. தமிழகத்தை மொத்தமாக விற்காமல் உறங்க மாட்டார் ஸ்டாலின். நான் சொல்லல சார், விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க.